வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம போடக்கூடிய 2வது காணொளி. இன்றைக்கி நம்ம இந்த 2வது காணொளி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளாக இதை பேசணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அதாவது திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண், அதில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு தடை வச்சுது. அதை எதிர்த்து பாஜகவினர் வந்து போராட்டம் பண்ணாங்க. இது வந்து நம்ம அந்த நேரத்திலே பேசியிருக்க வேண்டியது. அப்போது சில வேலை நிமித்தம் காரணமாக பேச முடியல. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. அதற்கு காரணம் அதே மாதிரி அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட வேற ஒரு விஷயம் வந்து இன்னொரு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். 2யுமே இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல இப்போ சமீபத்தில் நடந்த அந்த பிரச்சனையை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாசிக் அப்படின்ற இடத்துல டிசிஎஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்துக்குள்ளார, அதாவது பிபிஓ, நம்ம வந்து ஐடி இதில் பார்த்திங்கன்னா பிபிஓன்னு ஒன்று இருக்குது, ஐடின்னு தனியாக ஒன்று இருக்குது. இப்போது இவங்களுடைய பிபிஓ சென்டர் அது ஒன்று அங்கே இருந்திருக்கு நாசிக்கில். இது வந்து டிசிஎஸ் நிறுவனத்துக்குள்ளார செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது போக மத மாற்றம் பண்ணியிருக்காங்க, வலுக்கட்டாயமாக மத மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஹிந்து பெண்களை வந்து இஸ்லாமுக்கு வந்து வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது உறுதிப்பட நிரூபணமாயிருக்கு. ஏன்னா இது வந்து காவல்துறையில் வந்து குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து பல்வேறு ஊடகங்களையும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து நிரூபணமான ஒரு விஷயந்தான். ஆனால் இது வந்து இன்னும் அந்த வழக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில். இப்போது இந்த நிறுவனம் டிசிஎஸ்ன்ற நிறுவனம் வந்து எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லட்சம் ஊழியர்களை கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நானும் வந்து முந்தி வேலை செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது வந்து அந்த நிறுவனத்தில் நான் இல்லை. அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம வந்து சென்னையில் வேலை பார்த்தோம். ஆனால் இந்த நிறுவனத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நானும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். அப்படின்றனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே நாசிக் அப்படின்ற அந்த இடத்துல அங்கே வேலை பார்க்கக்கூடிய தமிழ் பெண்கள், தமிழ்னு சொல்ல முடியாது, மற்ற மாநிலத்து பெண்கள், ஹிந்து பெண்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மதம் தான் வந்து முக்கியமாக அவங்க வந்து குறி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குழுமம், பகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு குழுமம் ஆரம்பித்து, அதுக்கு ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து அதுக்குள்ளார வந்து இந்த இஸ்லாம் பணியாளர்கள், அந்த நிறுவனத்தில் நிறைய இஸ்லாம் மதத்தை சார்ந்த பணியாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பகிரி அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில். அந்த குழுவில் இவங்க என்ன குறி வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த இந்து பெண் அப்படின்றதான் அந்த குழுக்கான தலைப்பு. அந்த குழுவின் பெயரே என்ன அப்படின்னா, அடுத்த இந்து பெண் யார், அதில் அடுத்த இந்து பெண், அந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. என்ன இதில் குறிக்க வராங்க அப்படின்னா, அவங்க வந்து புதிதாக நிறுவனத்திற்குள் சேரக்கூடிய இந்து பெண்களை குறிவைத்து அவர்களிடம் வந்து நல்ல விதமாக பேசுவதை போல் பேசி, அதற்கு தகுந்தாற்போல் அவங்களும் வந்து இவங்க யார் என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அந்த பெண்களும் வந்து இவங்க கூட வந்து நல்ல விதமாக பேசி பழகியிருக்காங்க. அப்படி பேசி பழகினவங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்கிறது. அவங்களும் சரி நான் ஃப்ரெண்ட்லியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க, பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அதுவே வந்து காதலாக மலர்ந்துருக்கு. அவங்களுக்கு காதலாக மலர்ந்துருக்கு, இவங்க வந்து காதல்லாம் பண்ணலை. இவங்க வந்து ஒரு திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள காதல் வலையில் விழுக வச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்து இந்து மதத்திலேருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாற வேண்டும், அப்போ தான் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத மாற்றத்திற்கான ஒரு வலையை விரிச்சிருக்காங்க. அதுக்கு காதலை பயன்படுத்தியிருக்காங்க. மத மாற்றத்துக்காக காதல்ன்ற வலையை பயன்படுத்தி அவங்கள விழ வச்சு அதுக்கப்புறம் அந்த மத மாற்றத்தையும் நிறைய பேரை பண்ணி விட்ருக்காங்க. அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது சில பேர் அது மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் கைவிட்டிருக்காங்க. இல்லை அவர்களை பயன்படுத்தி விட்டு அம்போன்னு விட்டுருக்காங்க. இந்த பயன்படுத்தி விட்டுன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு. அதே வந்து 2 பேரோட சம்மதத்தோடையும் நடந்திருக்கு, சில இடங்களில் வலுக்கட்டாயத்தோடையும் நடந்திருக்கு. இந்த மத மாற்றம் வந்து சில பெண்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இந்த காதல் மூலமாக அவங்க இந்த வலையில் விலகு வச்சு அவங்க வந்து இதை நீங்கள் செஞ்சால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதில் வந்து
இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதவள அலுவலர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அலுவலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் தான். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க தான் போல். இந்த குழுவுக்கு வந்து அவங்க தான் வந்து துணையாகவே இருந்திருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி குற்றங்கள்லாம் வந்து உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அதை கண்டும் காணாதமாக விட்டுருங்க, இல்லை அதை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போகாமல் அப்படியே மூடி மறைச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதைத்தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண்ணாகவே இருந்துட்டு சக பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரதை பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க வந்து முதல்ல பழகக்கூடிய பையன் நல்லவனா கெட்டவனான்னு கூட பார்க்கல ஒன்று. இன்னொன்று, புதிதாக சேர்கிற ஆளுங்களாக தான் குறி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தா இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அந்த நிறுவனத்தில் நிறையா பேர் அங்கேயே இருந்திருப்பாங்க. அவங்க வந்து கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்காங்க. இன்னொன்று, இந்த கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய இந்த 18,000 20,000லேருந்து ஒரு 20,000 30,000 இந்த மாதிரி புதிதாக சேர்கிறவங்களுக்கு அந்த அந்த அளவில் தான் வந்து வருமானம் என்பது பொதுவாக கொடுக்கப்படும். அவர்களுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கும். ஏன்னா அப்போ தான் உள்ளே வராங்க. நிறைய எண்ணற்ற கனவுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அதை குறி வச்சு, இல்லை அந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்க குடும்பம், அதாவது சில பேர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய பண தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தின் பெண்களாக பார்த்து குறி வச்சு அவங்கள காதல் வலையில் வச்சு அதுக்கப்புறம் மதமாற்றம் வலுக்கட்டாயப்படுத்தி சில பேரை மதமாற்றம் செஞ்சுருக்காங்க, சில பேர் மதமாற்றம் செய்ய மாட்டேன்ருக்காங்க, சில பேரை வந்து காதல் வலையில் வச்சு அவங்கள வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதை வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆர் ரிசோர்ஸ்க்கு நிறையா குற்றங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதனால் அவங்க அதை எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த பெண்களில் ஒரு சில பேர் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க மறைமுகமாக. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நிறுவனத்திற்குள்ள வந்து சில வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக, தூய்மை பணியாளர்களாக, பக்கத்தில் சில இந்த உணவு விடுதிகள், அந்த உணவு கடை போடுவது போல், அதுக்கப்புறம் உள்ளே வந்து சில பணிகள் செய்வது போல், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி காவல் பணி, இந்த மாதிரி வேலைகளில் சேர்ந்து அவங்க வந்து சில தரவுகளை சேகரித்து அதுக்கப்புறம் வந்து கையும் களமாக பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த குற்றத்தை சேர்ந்து அந்த அந்த குற்றத்தை செய்த 7-8 பேரை வந்து 8 பேர் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிக்கிட்டு, ஒருத்தவங்க அந்த ஹெச்ஆர்னு சொல்கிறவங்க தப்பி ஓடி இருக்காங்க. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு நிறுவனம், இவ்வளோ பெரிய நிறுவனம், அது வந்து சாதாரண நிறுவனம்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் இவ்வளோ கேவலமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் குற்றச்சாட்டு சார்ந்த எந்த குற்றங்களும் வந்து எங்களுக்கு அதை பற்றி எங்கேயுமே வந்து பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி சொல்லக்கூடிய ஒரு வாக்குமூலம். கேவலமாக இருக்குது கேட்குறதுக்கே. அந்த ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இவங்கெல்லாம் போயிருக்காங்களான்றது என்னால் நம்ப முடியல. பொதுவாக ஹெச்ஆருக்கு ஹெச்ஆர் ஹெட் யார், இல்லை அவங்களோட மேனேஜர் யாருன்னு சிஸ்டம்லேயே பார்க்கலாம்ல. இப்போ இவங்க குற்றம்னு நம்ம சொல்கிறோம் ஒருத்தவங்க மேலே, அவங்க வந்து அதை சரி பார்க்குறாங்க. சரி பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வந்து சரி பார்த்து அதை வந்து மேலிடத்துக்கு அனுப்பி அது வந்து பிரச்சனையை வந்து அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே இருக்கவங்க தெரிவிக்கணும் இல்லையா. அவங்க அதை செய்யலைன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. இவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்கிட்ட போய் பேசியிருக்கணும். ஆனால் இவங்க இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர், முதல் குற்றப்பத்திரிக்கை, அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு ஹெச்ஆர்கிட்ட மட்டும்தான் பேசின மாதிரியும், அந்த ஹெச்ஆர் வந்து அதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க, இல்லை வந்து அது பெருசுப்படுத்தலை, அந்த குற்றத்தை வந்து அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல, கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அங்கே வேலை செய்யக்கூடிய இந்த பெண் ஊழியர்கள்
அதுக்கு மேலே இருக்கவங்கள வந்து அவங்க தொடர்பு கொண்டு பேசவே இல்லையா? அவங்களுடைய மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசவே இல்லையா? அந்த அளவுக்கு முட்டாளாவா இருந்திருக்காங்க. இவங்கலாம் படிச்சவங்க தானே. இல்ல அந்த ஒருத்தவங்க தான் இவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மேலாளர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேனேஜர் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியா அந்த ப்ராஜெக்ட் சார்ந்த ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஹெச்ஆருடைய மேனேஜர், அவங்களுடைய மேலாளர்கிட்ட சொல்லலாம். இல்லை இன்னும் அந்த குற்றத்தை தெரிவிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இது எதுவுமே சொல்லாமல், இது எதுவுமே செய்யாமல் அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. அந்த ஒருத்தர் வந்து கண்டுக்கலை. அதுக்கப்புறம் இப்படியே இந்த குற்றங்கள் எப்போலேருந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து நடக்குது. ஆனால் 2026 தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு வருஷமாக உள்ள காவல்துறை அதிகாரிகள் இப்படியே மறைமுகமாக செயல்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இது இவங்களே வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவங்கள், இது நடந்தது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண் ஊழியர்களுக்கு ஏற்கனவே அங்கே நிறைய பெண் ஊழியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க, இல்லை இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு சில பேர் பேசுவாங்க. அவங்க அதுக்கான அறிவுரை சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த நபர்களில் வந்து எப்படி தண்டிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை பண்ண மாதிரி இங்கே எதுவும் தகவல் இல்லை. அதுக்கு அடுத்து அந்த ஒரு ஹெச்ஆர் நபரை தாண்டி மேலே இருக்க மேலாளர்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து உள்ள நிறுவனமே வந்து சில டூல்ஸ் கொடுக்கும். இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதாவது ஒரு மின்னஞ்சல் அனுப்பி எங்களுக்கு வந்து அந்த மின்னஞ்சலை இவங்களுக்கு தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்னா இவங்களுக்கு இருக்க மேலாளருக்கு நேரடியாக அனுப்பியிருக்கலாம். ஏன்னா வந்து சாதாரண பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு தாராளமாக போய் பேசியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒருத்தவங்கள்ட்ட மட்டுமே போய் சொன்னாங்களாமா. அந்த ஒருத்தவங்க வந்து அதை ஏற்றுக்கவே இல்லையாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் 4 வருஷமாக நடக்குதாம்மா. 4 வருஷமாக இவங்க வந்து பேசாமல் இருந்துட்டு இப்போ தான் சமீபத்தில், அதாவது ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காவல்துறையிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போல். அந்த காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மறைமுகம் உள்ளே வந்தாங்கலாம். சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓராண்டுகிட்ட அதை எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு தகவல். இப்போ இதை நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஓராண்டு உண்மையா இல்லையான்னு தெரியல, நம்ம வந்து பொறுத்து பார்க்கணும். அது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. சரி, 3 மாதம்னாலும் சரி, 6 மாதம்னாலும் சரி, பிரச்சனை 2022 ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து இந்த 4 வருஷத்தில் இவங்களுக்கு வேறு எந்த யோசனையோ சிந்தனையோ எதுவும் வரல. இவங்க வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடின்னு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவங்க காதல்னு ஒரு காரணத்தை சொன்னாலும் அப்படியேவா எல்லா பெண்களும் இருந்திருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இதில் வந்து ஒரு பெரிய மர்மம் இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த ஆண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து குறி வச்சதெல்லாம் ஒரு இந்து பெண்களாக இருக்குது. ஒரு நிறுவனத்துக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்ஆர், அதாவது மனிதவள மேலாளர்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டத்துக்கு அவங்களும் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு துணை போயிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டே பெண்களுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லப்படுது. நிச்சயமாக நடந்திருக்கலாம், இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து அவங்க தரவுகளோட சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கீழே வந்து அந்த முருகன் கோயில், அந்த மலையில் வந்து அந்த ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு இடம் வந்து காலங்காலமாக இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு தர்காவும் இருக்குது. இந்த தர்கா வந்து அவங்க காலங்காலமாக இவங்க வந்து இங்கே தீபம் தூணில் வந்து தீபம் ஏற்றுறாங்க. அது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, அது வந்து பல நூற்றாண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அதே மாதிரி அந்த இடத்துல தர்காவும் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இவங்க பாட்டு வருவாங்க, தீபத்தை ஏற்றுவாங்க, வழிபடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க தர்காவில் தொழுகுவாங்க, அவங்க போயிடுவாங்க. இப்படித்தான் காலங்காலமாக இருந்துச்சு. அதனால் இப்போ மட்டும் பதற்றமான சூழ்நிலை. இப்போ தான் திடீர்னு இஸ்லாம் தர்கா அங்கே இருக்கா, இல்லை இப்போ தான் அந்த தீபத்தோணு அங்கே இருக்கா? ரெண்டுமே ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இவங்க பாட்டு இவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க, அவங்க பாட்டு அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு பதட்டத்தை அந்த இடத்துல உருவாக்கணும். யாருக்கு அது தேவை அப்படின்னா, இங்கே இருக்கிற திமுக அரசுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கும் ஒரு அரசியல் பண்ணணும். அதுக்கு ஒரு சம்பவம் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இவங்களே வந்து தீபத்தூண் அங்கே போய் ஏற்றணும்னு சொல்கிற மாதிரியும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா பதட்டமான சூழ்நிலை வரும். தர்காவை சார்ந்தவங்க யாராவது ஏதாவது தாக்கிடுவாங்க, இல்லை ஏதாவது பேசிடுவாங்க, பிரச்சனைகள் உண்டாயிரும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும். எனக்கு இப்போ மட்டும் சட்டம் ஒழுங்கு அப்படியே சூப்பராக இருக்குது. இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போர்வதற்கு அங்கே போய் தீபம் ஏற்றுவதற்கு தடை போட்டு வச்சுருக்காங்க. இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் வந்து இந்த பிஜேபியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அவர்கள் வந்து அங்கே போய் ஒரு பிரச்சனை கலாட்டாக்களை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்து மக்களுக்கு ஆதரவாக இங்கே நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை பண்ணுறோம், அதனால் நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின்னு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போது தமிழக அரசு என்ன பண்ணி வச்சுருக்குது, அந்த 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 அவங்க வந்து இவங்க அங்கே போனால் பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும்னு சொல்லி தான் நாங்கள் தடையை விதித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு காலங்காலமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு வந்து எந்த தடையும் விதிக்கக்கூடாது, தீபத்தூணில் போய் தீபம் ஏற்றணும், திருப்பரங்குன்ற தீபத்தூணில் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கணும், அங்கே வந்து அதிகப்படியான மக்கள் போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் போயிட்டு வழிபட்டுட்டு வந்துடணும். இது வந்து நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு. சரி, இதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு தடை போடணும்? இப்போ நீங்கள் அப்படியே இதே ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் மேல்பாதி பக்கம் வந்தீங்கன்னா, மேல்பாதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 சமூகத்தினர். இப்போ அது வந்து 2 மதம். இப்போ நம்ம பார்த்தது வந்து இஸ்லாம் இந்துன்ற 2 மதம். அது 2க்கும் நடுவில் பிரச்சனையே வரல, ஆனால் பிரச்சனை வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இவங்க போய் ஏற்றுற மாதிரி ஏற்ற போய் இவங்க தடை போடுற மாதிரி தடை போட்டு அதை வச்சு ஒரு கலாட்டா பிரச்சனையை பண்ணி இவங்க கைது செய்கிற மாதிரி கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்து ஒரு கலாட்டா பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனால் இஸ்லாமிய சகோதரருக்கும் இந்து மக்களுக்கும் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நேற்று இவங்க போய் அங்கே தீபம் ஏற்றலை, அவங்களும் இன்றைக்கி நேற்று போய் தர்காவில் வழிபடலாம். காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணோம். அதுக்கு இந்த மக்களையும் இந்த 2 மதத்தையும் பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், திருப்பரங்குன்ற விஷயத்தில். அப்படியே நம்ம இப்போ திமுக என்ன பண்ணி வச்சிருக்குது, இதை வந்து ஒரு காரணம் காட்டி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தீபம் ஏற்றுறதுக்கு, தீபத்தூரில் போய் தீபம் ஏற்றுறதுக்கு திருப்பரங்குன்றத்தில். அப்படியே மேல்பாதி பக்கம் வந்தீங்கன்னா 2 சமூகத்துக்கு இடையா சண்டை, வன்னியர்களும் பறையர்களும் நினைக்கிறேன். அந்த 2 சமூகத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் போய் வழிபடுறதுக்கு அவங்க பாட்டு இவங்க வந்து வழிபட போகிறாங்க, அவங்க பாட்டு 2 சமூகம் அவங்கவுங்க பாட்டு வந்து வழிபட போகிறாங்க. கோயில் பொதுவானது, 2 பேர் வரப்போகிறாங்க, வழிபட போகிறாங்க. நியாயமாக இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கணும், வாங்க வழிபடுங்க, நான் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக அதுக்கு மாறாக இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் யாரும் வழிபட வேணாம், நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் கோயிலுக்கு பூட்டை போட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போயிட்டாங்க. இதுதான் இந்த அரசு பண்ணது. இதுதான் வந்து திராவிட மாடல். கோயிலுக்கு பூட்டை போட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு வர்றது தான் வந்து திராவிட மாடல். இதுதான் அவங்களுடைய திறமை. இது வந்து கையாலாகாத தன்மை தான் காட்டுது. ஒரு 2 சமூகம் சண்டை போட்டுருன்னு சொல்லி ஒரு பேருக்கு இவங்களே சண்டையை உருவாக்குவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை இருக்குதோ இல்லையோ, இவங்களே சண்டையை உருவாக்க வேண்டியது. உருவாக்கி விட்டு அதை வந்து சரி பண்ணுறேன்ற பேரில் உள்ள வந்து இவனுக்கு என்ன தேவைன்னா, அந்த கோயில் வந்து திறக்கக்கூடாது, இல்லை அந்த கோயிலை கும்பிடக்கூடாது, அதுதான் இவனுக்கு தேவையாக இருந்திருக்கும். அதுக்கு இவங்களுக்குள்ள இருக்க சண்டையை பெருசுப்படுத்தி அதை மூடிட்டு கிளம்பிட்டான். இதுதான் வந்து இந்த டிஎம்கே அரசு செய்யக்கூடிய செயல்பாடு. இது வந்து மேல்பாதி விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம். அங்கே வந்து நியாயமாக என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு சமூகம் ஆளுகை செய்யக்கூடிய சமூகமாக இருக்குது, ஒரு சமூகம் எளிமையான சமூகமாக இருக்குது. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பு கொடுத்து 2 பேரும் போய் கோயிலில் வழிபட்டுருக்கணும். இவன் வந்தால் நான் வரமாட்டேன், இல்லை இவங்க வரக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா கோயில் வந்து பொதுவானது. இதில் நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்லாம் சொல்ல முடியாது. கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் சமம். இதில் வந்து அந்த பெரும்பான்மை, சிறுபான்மை, முற்போக்கு ஜாதி, பிற்போக்கு ஜாதியெல்லாம் சொல்லவே கூடாது. தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்கலாம் சொல்லவே கூடாது. எங்கேயுமே சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 சமூகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணலை. போய் நம்ம நாட்டாம மாதிரி பஞ்சாயத்தும் பண்ணலை. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, போய் சண்டையை பெருசுப்படுத்தி விட்டு, வேணாம் நீங்கள் 2 பேரும் கும்பிட வேணாம், நாங்கள் வந்து கோயிலை மூட்டிகிட்டு போயிடுறோம், நீங்கள் யாருமே கும்பிட வேணாம்னு சொல்லிட்டு வந்தது தான் வந்து திராவிட மாடலினுடைய செயல்பாடு. அதே தான் இங்கே வந்து நீங்கள் தீபத்தூணில் தீபமே ஏற்ற வேண்டாம், நீங்கள் எங்கிட்ட வந்துடுங்க, அவங்க பாட்டு அங்கிட்டு இருக்கட்டும்னு சொன்னது தான் வந்து திராவிட மாடலினுடைய செயல்பாடு. ஆனால் அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனனால நீதிமன்றம் வந்து இல்லை அதெல்லாம் அவங்க ஏற்ற தான் செய்வாங்க, நீங்கள் வேணால் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து கம்மியான ஆட்களை அனுப்புங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ சரின்னு சொல்லி நடந்திருக்கு. இல்லைன்னா வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, அந்த மேல்பாதி
கோயிலுக்கு நடந்த அதே கதை தான் திருப்பரங்குன்ற தீபத்தூணுக்கும் நடந்திருக்கும். இதுதான் வந்து திராவிட மாடலுடைய செயல்பாடு. ஆனால் இந்த செயல்பாடுகளுக்குள்ளே நுழைஞ்சிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய தந்திரமான வேலை. இங்கே என்னமோ ஒன்று நடக்குது அப்படின்னு இங்கே வந்து இப்போ சும்மா சாதாரண மக்கள் இருந்தால் கூட ஏதோ ஒரு மத கலவரத்தை உருவாக்கிடணும், ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு 2 சமூகத்துக்கு 2 மத மக்களுக்கு நடுவில் சண்டை ஏற்படுத்தி விடணும்னு நினைக்கிறது தான் வந்து பிஜேபியினுடைய செயல்பாடு. அது நம்ம இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலே பார்த்துட்டோம். இது வந்து மதத்துக்கு நடுவில் சண்டை வரணும் அப்படின்னு மதத்துக்கு இடையில சண்டை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி வந்து இந்த மாதிரி சில செயல்களை செய்யுது. அதாவது அவங்க வந்து சும்மாவே இருந்திருக்கலாம். நான் சாதாரணமாக மக்கள் போய் அங்கே ஏற்றிருக்க போகிறான், 4 பேர் போய் அங்கே ஏற்றிட்டு வந்து கும்பிட்டு வழி போட்டு வரப்போகிறான். நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? உங்களை யார் அங்கே போக சொன்னது? கும்பிட்றதுக்கு 1000 பேர். அதாவது நான் என்ன சொல்கிறேன், மக்கள் பாட்டு அவன் பாட்டு போய் வழிபட்டு வர போகிறான். நீங்கள் ஒரு கட்சியாக போய் உள்ளே புகுந்தனால தான் அது பிரச்சனையாக மாறுது. நீங்கள் ஒரு பொதுமக்களாக சாதாரணமாகலாம் போய் பண்ணிட்டு வந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போகிறீங்கன்னா அப்படின்னா அது வந்து நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுவீங்க, பண்ணுவீங்க. அது அந்த பக்கம் இஸ்லாமியருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, இல்லை அவங்க உங்களை எதாவது பண்ணிட போகிறாங்க, இல்லை நீங்கள் அவங்கள எதாவது பண்ணிட போகிறீங்க, சட்டம் ஒழுங்கு இதை ஒரு காரணமாக காட்டி அங்கே யாருமே தீபம் ஏற்றக்கூடாதுன்றது தான் திமுக பண்ண வேலை. ஆனால் நல்ல விதமாக அது வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு இந்த மாதிரி வந்தனால வேறு வழி இல்லை. இப்போ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மதம் சார்ந்த பிரச்சனைகள் வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிஜேபி உள்ளே போகுது இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணோம். இது 2 மதத்துக்கு நடந்த பிரச்சனை, அங்கே பிஜேபியோட இன்வால்மெண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம மேல்பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சமூகத்துக்கு நடுவில் நடந்த பிரச்சனை, அங்கே பிஜேபி இல்லை, அங்கே திமுக இருக்குது. சாதிக்குள்ளர சமூகத்துக்குள்ளர பிரச்சனைனா அங்கே திமுக இருக்கும். மதத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து பாஜக இருக்கும். இதுதான் இவங்க 2 பேரோட அரசியல். இது சாதி அரசியல், அது மத அரசியல். இப்போ இது புரியுதா? இப்போ நம்ம டிசிஎஸ் நாஷேக்கு வருவோம். இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 மதங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல நியாயமாக யார் இருக்கணும்? அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே மதத்துக்குள்ள பிரச்சனைனா அந்த இடத்துல ஒரு பிஜேபி இருக்கும். இப்போ இது மதத்துக்கு நடுவில் இருக்க பிரச்சனைனால பிஜேபியினுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்குமோ அப்படின்ற ஒரு மர்வம் இருக்கு. ஏன்னா இவங்க இந்த கூட்டத்துக்கு பின்னாடியே வந்து இவங்களுக்கு ஸ்பான்சராக கூட அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவங்களே வந்து ஒரு ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா இந்து மக்களுக்கு எதிராக இப்படிலாம் குற்றங்கள் நடக்குது, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யுமா, நான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரேன், இல்லை நான் உனக்கு வந்து உதவி பண்ணுறேன், இது எதுவும் வெளியில் வராமல் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா 4 வருஷமாக நடந்துருக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வேறு நடந்துருக்குது. அது வந்து இவங்களுக்கு மேலே வேறு யார்ட்டையும் போகலை வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு செட் பண்ண நாடகம் மாதிரியும் தெரியுது. அதை வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தூண்டுதலை வந்து மத தூண்டுதலை வந்து உருவாக்குறதுக்காக கூட இந்த மாதிரி அவங்க ஒரு நாடகத்தை ஏற்படுத்தியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல மத பிரச்சனையாக இருக்குது. அதுவும் வந்து காவல்துறையும் போனோடனே கைது பண்ணல, நான் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, 1 வருஷமாக நம்ம கழிச்சு பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த பிரச்சனை ஆரம்பித்து 4 வருஷம் கழிச்சா இருக்குது. அதுவும் எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் அவங்க என்னடானா இந்த மாதிரி ஒன்று குற்றமே எங்களுக்கு நிறுவப்படலைன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு சில பேரை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதான்ப்பா நம்ம வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்க முடியும் அப்படின்னு நினச்சி கூட அவங்க செஞ்சுருக்கலாம். ஏன்னா அவங்க 2 மதங்களுக்கு நடுவில் சண்டையை மூட்டணும்னு நினைக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்வான். அதனால் இந்த இடத்துல மதம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கனால பிஜேபி இல்லாமல் மதம் சார்ந்த பிரச்சனையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால் அந்த இடத்துல பிஜேபியோட இன்வால்மெண்ட் இருக்குமோ, ஏதாவது அவங்க சார்ந்த மர்மம் இருக்குமோன்றது தோணுது. ஏன்னா இங்கே திருப்பரங்குன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல்வேறு இடங்கள் எங்கெங்கெல்லாம் மதம் சார்ந்த பிரச்சனை வருதோ அங்கே பிஜேபி இருக்கும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். இதுவும் மதம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கனால இவங்க மறைமுகமாக இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த சைடில் வந்து ஏதாவது அவங்களுடைய ஆட்கள் யாரும் வேணும்னே சில பேர் அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அதனால் இது வந்து ஆனால் இப்போ கடைசியாக எப்படி வந்து நிற்குது அப்படின்னா இதை வந்து லவ் ஜிகாத்துன்றாங்க, முஸ்லீம் தீவிரவாதின்றாங்க. சில பேர் வந்து அவங்க அங்கே வந்து வேற யார் கிடையாது தொடர்பு இருக்குமான்னு எண்ணெயெல்லாம் உள்ள வருது, எண்ணெயெல்லாம் உள்ள வந்து விசாரிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு மத கலவரம், மத பிரச்சனை மாதிரி. அதாவது இவங்க வந்து அவங்களும் அந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பெண்களை வந்து இஸ்லாமுக்கு மாறணும்னு சொல்லி வச்சுருக்காங்க, கட்டாயப்படுத்தியிருக்காங்க, வலுக்கட்டாயப்படுத்தியிருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, காணொலி எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு தான் செயல்பட்டுருக்காங்க அவங்களும். ஆனால் அது வந்து இவங்களாவே அந்த இந்து மத பெண்கள் மீது இல்லை இந்து மதத்தின் மீது கோவப்பட்டு அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதல் இருக்கா?
இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். இவங்க எப்படி இப்போ சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு இந்து மதத்தின் மேலே, இஸ்லாமிய சகோதர சில பேருக்கு வந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பு, அவங்க மேலே கோபம், அவங்க மேலே இருக்க வெறுப்பை காட்டுறதுக்கு அவங்க இந்த மாதிரி அங்கே அதுவும் இல்லாமல் மதம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவங்கள இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் காரணப்படுத்தி, ஆனால் அதுக்கு ஏன் பெண்களை மட்டும் குறி வைக்கணும்? ஏன் ஆண்களையும் குறி வைக்கலாம்ல? இப்போ நான் என்ன சொல்கிறேன், மதம் மாற்றம் செய்யணும்னா ஏன் பெண்கள் மட்டும்தான் மதம் மாறணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த வாட்ஸ்அப் குழுமத்திற்கு வச்ச பேர் என்ன? த நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிந்து பாயோ இல்லை த நெக்ஸ்ட் ஹிந்து பர்சன் வைக்கவே இல்லை. அப்போ அவங்களோட நோக்கம் வந்து மதமாற்றமாக இருந்தால் எல்லாரையும் தானே மதம் மாற்ற முயற்சி பண்ணணும். அது ஏன் பெண்களை மட்டும் மதம் மாற்றணும் இல்லையா? குடும்பத்துக்கு வச்சுக்க பேரே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்லை இவங்கெல்லாம் காம கொடூர்களாம் அந்த மாதிரி பார்க்கணும் நீங்கள். எல்லாம் அவங்களாம் வந்து ஜாலியாக எல்லாரும் கூடயும் சுற்றணும், எல்லாரும் கூடயும் வந்து என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நினச்ச கூட்டமாகவும் இருக்கலாம். அதை வந்து மத சாயல் பூசி இவங்க மதமாகவும் சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் முஸ்லீமாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் இந்த வழக்க பல கண்ணோட்டத்தில் அணுகணும். இது உண்மையிலே மதம் சார்ந்த பிரச்சனை தானே, மதத்துக்கு மாற்றம் பண்ண வச்சாங்களா அப்படின்னா அந்த இது வந்து நான் யதார்த்தமாக இவங்க வெறுப்பு இந்து மதத்தை சார்ந்தவங்க மேலே வெறுப்புனால செஞ்சாங்களா, இல்லை யாராவது வேணும்னே நீ செய்யி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பின்னாடி யாரும் தூண்டுதல் பண்ணி செய்ய சொன்னாங்களா அப்படின்றத கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் வரும்போது என்ன ஆகும்னா, நாட்டு மக்களுக்கு கோபம் வரும். குறிப்பாக 2 மதத்தினருக்கு நடுவில் வெறுப்புகள் வரும். இந்த வெறுப்பை வச்சு மதத்தின் மூலமாக மக்களின் மனதில் வெறுப்பை விதைத்து அரசியல் செய்தால் அது பிஜேபி தான். 2 சாதிகளுக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டு வெறுப்பை விதைச்சு அரசியல் செஞ்சால் அது திமுக. அதை மிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி தான் கொஞ்சம் அதிமுகவும் செயல்படும். இப்போது இந்த இடத்துல வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வேறு மதம், இவங்க வேறு மதமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அங்கே இருக்க லோக்கல் பார்ட்டிஸ் இன்வால்மெண்ட்டை விட பிஜேபி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இது மதம் சார்ந்த பிரச்சனை. அதனால் இது வந்து அதுவும் அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ன்னு சொல்கிறதுனால அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, யாரும் கண்டுக்காமல் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்பவே முடியல. அப்போ யாரோட துணையோட நடந்திருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அது யார் என்ன ஏதுன்றது இவங்க வந்து விசாரிக்கும் போது தெரியும். விசாரணை போயிட்டுருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே அது சார்ந்த விஷயங்கள் வரும்போது நம்ம மேலும் பேசலாம். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இது மாதிரி சம்பவங்கள் மதம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டே வருது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே நான் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயோ பார்த்தீங்கன்னா நாசிக்கில் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு விஷயம் சொன்னேன், மேல்பாதியில் நடந்தது. இது சமூகம் சார்ந்த பிரச்சனை. இப்போ மதம் சார்ந்த பிரச்சனையை எடுக்கும்போது தமிழ்நாட்டிலையும் நடக்குது, மற்ற மாநிலங்களையும் நடக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மாநிலங்களையும் இப்போ பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவில் ஒரு வெறுப்பை விதைச்சிக்கினே இருக்குது. இந்த விதையெல்லாம் ஒரு நாளைக்கு முளைச்சி மரமாக வரும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். அது வந்து நன்மையில் ஒருபோதும் முடியாது. கண்டிப்பாக அது போரில் தான் முடியும், இல்லைன்னா வந்து ரொம்ப தீமையான செயலில் தான் போய் முடியும். இப்போது மக்களாகிய நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி போராட்டங்கள் வந்தால் பாதிக்கப்பட போகிறது அவங்க கிடையாது, மக்கள் தான் பாதிப்பீங்க. இந்த பக்கம் இருக்கிற மக்களும் அந்த பக்கம் இருக்க மக்களும் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடைசியாக இங்கிட்டு 10 பேர் செத்து போயிடுவான், அங்கிட்டு 10 பேர் செத்து போயிடுவான். இதில் அந்த தூண்டி விட்டான் பாருங்க, அவன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த தூண்டி விடுற கூட்டமாக தான் நம்ம பாஜகவை பார்க்கணும். அதனால் தயவு செஞ்சு இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஒருத்தர் வெறுக்க வேண்டாம். எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு அவங்க மதம் வந்து ஓவியம். மதம்ன்றது வந்து ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல வந்து மனிதம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சமூகம்ன்றதும் அதுக்காக மதம்ன்றது வேண்டான்னு யாரும் சொல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டு நம்பிக்கை இருந்தால் வழிபடுங்க. உங்களுக்கு என்ன மதத்தில் விருப்பம் இருக்கோ அதை வழிபடுங்க. அடுத்தவனை அதை வழிபடுன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் வேணால் வழிபட்டுங்க. அதை வந்து இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி நம்மள மாதிரி வழிபடணும், இல்லை நம்ம கடவுள் தான் உயர்ந்ததுன்னு சில பேர் பேசுகிறாங்க. இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த பழக்கம் இருக்குது. நாங்கள் மட்டும்தான், எங்கள் கடவுள் மட்டும்தான், ஒரே ஒரு கடவுள் தான், எங்கள் கடவுள் மட்டும்தான், நாங்கள் இந்த கடவுளை வழிபட்டால் வேறு எந்த கடவுளையும் வழிபட மாட்டோம். சரி, நீங்கள் இந்த கடவுளை வழிபடுங்க, வேறு கடவுளை வழிபடாமல் போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை.
ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கடவுள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களோட கடவுள் உயர்ந்ததாக இருக்கலாம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை வந்து அடுத்த மதத்தினரோட வந்து ஒப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த கோயில்களுக்கோ மசூதிக்கு, இப்போ நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மசூதிக்கோ கோயிலுக்கோ போகிறது கிடையாது. அவங்க கொடுக்குற பிரசாதத்தை கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் நாங்கள் வந்து மற்ற கோயிலில் இருக்க, அதாவது நீங்கள் இப்போ அப்பம் கொடுக்குறீங்க, இல்லை வந்து இப்போ ஒரு கிறிஸ்துவர் வந்து ஒரு அப்பம் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இதுலேருந்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவீங்க. இல்லைனா வந்து கோயில் பிரசாதம்னு சொன்னால் அதை வாங்க மாட்டீங்க. வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் வேணால் சாப்பிடுவீங்க. அது வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த பழக்கம். அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பழக்கமாக இருக்குது. இன்னொன்று வந்து ஒற்றை கடவுள்னு சொல்கிறதுல நம்ம ஒன்றும் பெருசாக மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து அதில் என்ன சொல்ல வரீங்கன்னா, எங்கள் கடவுள் மட்டும்தான் கடவுள், மற்றதெல்லாம் கடவுள் மாதிரி. அது எல்லோரும் அப்படி சொல்ல, ஒரு சில பேர் அந்த மாதிரி அந்த ஆபிரகாமிக் ரிலீஜனில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கங்க. ஆனால் வெளியில் வந்து இப்படி தான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதை பற்றி அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. வெளியில் வந்து இவர் மட்டுமே கடவுள், ஒரு உதாரணம் சொல்கிறேன், இயேசு மட்டுமே கடவுள், இல்லை வந்து அல்லாஹ் மட்டுமே கடவுள், வேறு யாரும் கடவுளே இல்லை, வேறு யாரும் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவும் மட்டும் கடவுள்னு கூட சொல்லிக்கிங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக்கிங்க. வேறு யாரும் கடவுளே இல்லை, மற்ற மதங்கள்லாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, அது தவறு. அங்கே தான் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம். அந்த மாதிரி பேசாமல் நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் வழிபடுங்க, அதை வந்து உயர்வாக நினச்சிக்கோங்க. அதெல்லாம் ஆனால் அடுத்தவன்ட்ட வந்து அது உயர்வானது, உன்னோடது இழிவானது, இவர் மட்டுமே கடவுள், இவரை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் ஒன்றுமே நடக்காது, இவர் பக்கம் வந்தாத்தான் எல்லாம் நடக்காது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி. இவங்க சொன்னது தான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்து ஃப்ரம் காட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் ஓவியம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய இறைவன் தான் வந்து உயர்ந்தவர், அப்படி தான் இருக்கும். அது அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிற வரைக்கும் நல்லது. அதை போய் இன்னொரு மதத்தினர்கிட்ட போய் உங்கள் மதத்தினர்கிட்டே பேசிக்கிறது வேறு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு மதத்தினர்கிட்ட இவர் தான் உயர்ந்தவர், இவர் மட்டுமே கடவுள், இவரை வழிபடலைன்னா உங்கள் வாழ்க்கையே மாறாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். என்ன, அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை கொண்டு போய் இன்னொருத்தட்ட வேற திணிக்காதீங்க. இது வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இந்து மதத்தில் இருக்கவங்க யாரும் போய் அப்படி கன்வர்ஷன் பண்ண நினச்சாவோ இல்லை இப்படி கேவலமாக அதை பேசினாவோ அதுவும் அங்கேயும் பொருந்தும். மற்ற மதத்தினர் இந்து மதத்தினரை சேர்ந்தவங்க மாற்றம்னு நினச்சாலும் பொருந்தும். முதல்ல இந்துன்றது ஒரு மதமே கிடையாது, அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்படி ஒன்று இவங்களால் உருவாக்கப்பட்டுச்சு. ஷண் மதங்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் இருந்துச்சு. சைவம், வைணவம், கௌமாரம், அதுதான் வந்து உண்மையான மதங்கள். அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜெயின மதம், இப்போ ஜெயின மதம் இருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்து சமண மதம்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் முன்னாடி ஆசீவகம் அது. இப்போ நாமெல்லாம் வந்து ஆசீவகத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஆசீவகத்தை சேர்ந்தவங்க. ஸோ பழைய காலத்து முறைப்படி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து சைவம் வைணத்தை வழிபடுறோம். ஆனால் அது கடைசியாக அந்த ஷண்மதங்கள் என்ன பண்ணிட்டான், ஒரே பேராக சேர்த்து வச்சு எல்லோரும் ஹிந்து அப்படின்ட்டு போயிட்டான். அதுவும் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து அப்படி ஒரு சேர்த்து வச்சு போயிட்டான். அதை வந்து இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படியே. அது வந்து இந்துன்றது ஒரு மதமே இவங்க உருவாக்கப்பட்டது தான். இருந்தாலும் இந்த ஷண் மதங்களில் இருக்கக்கூடியவங்க தான் அதுக்குள்ளே இருக்காங்க. அது போக மற்ற மதங்களையும் இப்போ சேர்த்துட்டாங்க. சீக்கிசம், ஜெயினிசம், எல்லாத்தையும் கொண்டாந்து அதை சேர்த்துட்டாங்க. இப்போ அதில் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மதத்தில் வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் வழிபடுறது நீங்கள் உங்களுக்கு ஓய்வியமாக இருக்கும், உங்கள் கடவுள் இப்போ உயர்ந்தவராக இருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க, அதெல்லாம் சரி. அதை கொண்டாந்து இன்னொருத்தர் மேலே திணிக்காதீங்க, அவ்வளோதான் ஒரே பாயிண்ட்டு. நீங்கள் அதை வந்து இந்த பொது இடங்களில் சொல்கிறேன்னா அதை வந்து உங்கள் காணொலி மூலமாக பல பேர்கிட்ட வந்து பரப்புறது அதுவுமே தேவையில்லாத விஷயந்தான். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உயர்வாக வச்சுக்கங்க. உங்கள் ஆட்கள்கிட்ட பேசிங்க, உங்கள் மதத்தை சேர்ந்தவங்கள்ட்ட என்ன வேணாலும் பேசிங்க, அப்படின்னா பண்ணிக்கங்க. ஆனால் அடுத்தவன்ட்ட வந்து அடுத்த மதத்தை சார்ந்தவன்ட்ட வந்து இதுதான் உயர்வானது, இவர் மட்டுமே கடவுள்ன்ற சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. பிரசாதம் சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்று நான் தப்புன்னு சொல்லாது, உங்கள் விருப்பம். பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி போங்க. ஆனால் வந்து எதையும் யார்கிட்டையும் திணிக்காதீங்க, வற்புறுத்தாதீங்க. உங்கள் மதத்துக்கு முதல்ல வந்து உங்கள் மதத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டாந்து மாற்றணும்னு ஒரு கொள்கை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே தப்பு. வேறு எந்த மதத்துலையும் அந்த மாதிரி இல்லை. ஒரு 2 மதத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து நான் பேரிட்டு இந்த மதம்னு சொல்ல விரும்பலை. ஒரு சில மதங்களில் மற்றவர்களை இந்த மதத்திற்கு கொண்டு வர்றது ஒரு செயல், ஒரு பெரிய சிறந்த செயல். அது வந்து அதுதான் நம்ம கடவுளுக்கு செய்கிற சேவை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு தவறான செயல் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் வருது பிரச்சனையே. இந்த மத மாற்றம்னு ஏன் கொண்டு வரீங்க, அதை ஏன் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து வரீங்க? நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுலே நல்லா வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த மத மாற்றத்தெல்லாம் ஒரு விஷயமாக கொண்டு வந்து அதை செஞ்சால் தான் இறைவன் திருப்தி அடைவார்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து குற்ற செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தரம் அதை எப்படி பண்ணுவீங்கன்னா,
வலுக்கட்டாயமாக வந்தாங்கன்னா அது குற்றமாயிடும். ஏன்னா நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி வர சொல்லி அதுதான் இப்போ நடந்திருக்குது. இந்த டிசிஎஸ் நாசிக் ஆஃபீஸில் நடந்தது. வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அது குற்றமாக மாறிடுச்சு. அது கொயர்ஷன் சொல்லக்கூடிய அந்த குற்றமாக மாறிடுச்சு. இப்போ அவங்க சில பேர் இயற்கையாக மாறி விருப்பப்பட்டு வருவாங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல. அவங்களா விருப்பப்பட்டு பிடிச்சி போய் வராங்கன்னா அது வேறு மாதிரி. ஆனால் நீங்கள் கட்டாயமாக உங்கள் இதில் வந்து ஒரு ஒரு இதுவே வச்சுருக்காங்க. எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து மற்ற மதத்தில் வந்து இந்த மதத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க, அதில் அதிகமாக கூட்டு வந்தவரை பெருமைப்படுத்த வேண்டியது, கம்மியாக கூட்டிகிட்டு வராங்களோ ஏதோ சொல்ல வேண்டியது, இன்னும் கூட்டிகிட்டே வராமல் இருப்பாங்களே அவங்களெல்லாம் ஒரு மாதிரி பேச வேண்டியது. இதுவே வந்து ஒரு தவறான செயல். உங்களுக்கு பிடிச்சதை, அதாவது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வழிபட, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வழிபட போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. அதில் யாரும் அதில் யாரும் தலையிட மாட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யாமல் இருக்கணும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. தேவையில்லாமல் எங்கள் மதத்தில் இதை சொல்லியிருக்குது, அதனால் நான் போய் வேறு ஒரு மதத்துலேருந்து இங்கே ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே மாத்திரேன் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. நீங்கள் உங்கள் மதத்தை மட்டும் பின்பற்றிட்டு பேசாமல் அப்படி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் அவன் பாட்டு அவன் மதத்தை வழிபட்டுட்டு கடவுளை வழிபட்டுட்டு போயின்னே இருக்க போகிறான். தேவையில்லாமல் இதில் உள்ள புகுந்து நம்ம வந்து அவரை வந்து இந்த பக்கம் இந்த மதத்துக்கு மாற்றுவோம், இவரை இந்த மதத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு உள்ள தலையிடுறீங்க பார்த்தீங்களா. ஏன்னா உங்கள் மதத்தை கொள்கையில் அப்படி ஒன்று வச்சுருக்காங்க. அது அவங்க எழுதுனாங்களா, அது உண்மையிலே உங்கள் கடவுள் சொன்னார், அதெல்லாம் தெரியாது. யார் எழுதுனாங்க, அதில் யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து யாரையாவது மாத்திரன்னு வரும்போது பிரச்சனைகள் வெடிக்குது. அதில் சில பேர் வந்து இயற்கையாக வருவான், சில பேர் வந்து நீங்கள் பேசியே அப்படியே அவங்க மூளை செலவு பண்ணி கூட்டிகிட்டு போவீங்க, அதையும் பார்த்துருக்கோம். இல்லைனா நோட்டீஸ் அடித்து கொடுத்து அது மாதிரி ஒரு மாதிரி கடவுள் பேசுகிற மாதிரியே ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுத்து ஏமாற்றுவீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, அதுக்கு கூட சில பேர் இங்கே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இது வந்து முந்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, மத மாற்றம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இந்த மத மாற்ற வேலை? எதுக்காக அந்த மத மாற்ற வேலை செய்யணும்? முதல்ல தானாக ஒருத்தர் விருப்பப்பட்டு உங்களுடைய மதம் பிடிச்சி வராருன்னா அது வந்து மதத்தை தழுவி கொண்டாடுன்ற மாதிரி போயிடும். ஆனால் நீங்கள் வலுக்கட்டாயமாக பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து மூளைச்சலவை செய்து பண்ணுறதோ அதெல்லாம் மத மாற்றமாக தான் பார்க்க முடியும். அங்கே தான் பிரச்சனையே வருது. உங்கள் மதத்துக்குள்ளாரே இப்படி ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னா முதல்ல அதை தூக்கி எறியணும். அதுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இல்லை நீங்கள் அது வந்து இயற்கையாக நடக்குதுன்னா பரவாயில்ல, நீங்கள் செயற்கையால் போய் பண்ணுறீங்க, அதை செய்யாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் கடவுளை வழிபடுங்க, இது பண்ணுங்கள். அதே மாதிரி தான் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வழிபாடை முறைப்படி செய்யட்டும். யாரும் எதையும் சொல்ல வேண்டாம். அவங்க வழிபாடை பண்ணிவிட்டு அவங்க மதத்தில் இருந்துட்டு அவங்க பாட்டு வழிபடட்டும். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மத மாற்றம்னு பண்ணுறது தான் வந்து இங்கே தப்பாக முடியுது. அதனால தான் பிரச்சனைகளும் வருது. அதை செய்யாமல் இருந்தால் போதும். தானாக விருப்பப்பட்டு யாராவது மதம் மாறுறாங்கன்னா அது மாறிட்டு போட்டோம். வலுக்கட்டாயப்படுத்துறதோ மூளைச்சலவை பண்ணுறதோ வேண்டாம். அது குறிப்பாக மதம் மாற்றத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இப்போ நம்ம டிசிஎஸ் நாசிக்கில் நடந்திருக்குது. வலுக்கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது அந்த வலுக்கட்டாயம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவங்கள அதுக்கு காதல்னு ஒரு வலையை வீசி அதில் அவங்கள நம்ப வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுக்கடுத்து கல்யாணன்ற ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து அதை பேச்சை கொண்டு வந்து அதை செஞ்சுக்கணுன்னா எங்கள் மதத்தில் இப்படி மாறினா தான் செஞ்சுக்க விடுவாங்க அப்படின்லாம் சொல்லி அதில் சில பேர் மத மாற்றம் செய்ய வச்சு அதுக்கப்புறம் சில பேர் கட்டிக்கிட்டாங்களா இல்லை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. அம்போன்னு விட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க வழக்கில். அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ இது வந்து இஸ்லாம் மதத்தை நம்ம பற்றி பேசுகிறோம். ஆனால் இது வந்து கிறிஸ்தவ மதத்துலேயும் இது நடக்குது, ரொம்ப அதிகமாகவே நடக்குது. இது வந்து எல்லா மதத்துலேயும் குறிப்பாக இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸில் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. அவங்க தான் அந்த ஒற்றை கடவுள். அதுக்கப்புறம் எங்கள் மதத்துக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா வேறு சில ஆட்களை வந்து இங்கே மதமாற்றம் செஞ்சால் அது வந்து இப்போ பெருமையான விஷயமாக பார்க்கப்படுது. அதை வந்து க்ளோரிஃபை பண்ணப்படுது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மனிதருக்கு ஒரு பசிக்கு 2 ரொட்டி துண்டு வாங்கி கொடுத்தாவே அதை விட மிக க்ளோரிஃபையாக பார்க்கப்படும் கடவுளால். நீங்கள் அதை விட்டுட்டு மதமாற்றம் பண்ணால் தான் அதை க்ளோரிஃபை பண்ணப்படும். அது செஞ்சால் தான் சிறந்த செயலாம் நினைக்காதீங்க. பசியால் இருக்காங்களா அவங்களுக்கு 2 ரொட்டி துண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அதிலே உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் தான் வந்து புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இல்லை அதை அப்படி தான் கடவுள் வந்து நம்மளை வந்து பார்ப்பார், ரட்சிப்பார், இல்லைனா வந்து அப்போ தான் நம்மளை வந்து நம்ம சிறந்த செயல் செஞ்சுருக்கோம்னு நினைப்பாருலாம் நினச்சிக்க வேண்டாம். அது மேற்கொண்டு சட்ட சார்ந்த பிரச்சனைகளாக வருது, பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. மக்களுக்கு அது வந்து மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. அதை தான் நீங்கள் செய்யாதீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது என்னாகும், அது பாஜகவுக்கு பாசிட்டிவாக போயிடும். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத அவன் வந்து அதை எப்படான்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது எங்கேயாவது பிரச்சனையாச்சுன்னா உள்ளே பூந்துருவாங்க. எப்படி வந்து ஒரு நாட்டுக்குள்ளார எண்ணெய் வளம் இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே கழுகு புகுற மாதிரி அமெரிக்கா புகுறதோ,
எங்கேயாவது ஒரு மத கலவரத்துக்கான வாய்ப்பு இருந்தால் அங்கே பிஜேபி பூந்துடும். அதனால் நீங்களே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கிறனால தான் நீங்கள் அந்த மாதிரி வேலைகளை செய்ய போகிறீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வருது. அந்த கொள்கையை நீங்கள் அது ஒரு கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை உங்கள் மதத்தில் இருக்க எவ்வளோ நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து பின்பற்றினாவே நல்லா இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மத மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவாக நீங்கள் கைவிடுறது நல்லது. அதுதான் வந்து மொத்த மனித சமூகத்துக்குமே நல்லது. அவங்கவுங்களா விருப்பப்பட்டு மதம் மாற்றம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் யாரும் மூளை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் யாரும் வந்து வற்புறுத்தாதீங்க, அவ்வளோதான். அதே தான் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நீங்களும் போய் அங்கே மற்ற மதத்தினர் கூட ஹிந்து மதத்துக்கு மாறணும்னு சொல்லி வற்புறுத்துறதோ இல்லை வந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயப்படுத்துறதோ தவறு. இது நம்ம இந்த தடவை எல்லா மதத்துக்கும் பொதுவாக பதிவு பண்ணுறேன். யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் வழிபடலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. யார் வேணாலும் மத சடங்குகளை அவங்களோட மத சடங்குகளை அவங்க பின்பற்றலாம். அது அடுத்தவங்களுக்கு துன்புறுத்தாத வகையில், அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத வகையில். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்னமோ ஒன்று வழிபட்டுங்க, இல்லை வழிபடாமல் இருங்க, கடவுள் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை. அது உங்களோட வச்சுங்க. அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் மேலே திணிக்கிறது வந்து வேண்டாம். அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தனை வச்சு மூளை செலவு செய்கிறது வேண்டாம். அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் வற்புறுத்துறது வேண்டாம். இது இங்கே தான் நம்ம வந்து வேறுபாடு காட்டுறோம். அதை கரெக்டாக செஞ்சாவே போதும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. இத்தனை ஆண்டு காலமாக அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்களும் தர்காவில் வழிபட்டு இருக்காங்க. இப்போ தீபத்தில் போய் தீபம் ஏற்றிருக்காங்க. அது இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் வருதா? இப்போ தான் அந்த பதற்றமான சூழல் வருது. ஏன்னா அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணும். அதனால் பதற்றமான சூழலாக மாற்றுறாங்க. இப்போ இந்த டிசிஎஸ் நாசிக் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மத பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் எங்கெங்கெல்லாம் மத பிரச்சனைக்கான வாய்ப்பு இருக்கோ, இல்லை மத பிரச்சனை நடக்குதோ அங்கே வந்து பிஜேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் மக்களாகி நான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம விழிப்புணர்வு இழந்துட்டு நம்ம வந்து மதம் பிடிச்ச யானை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மதத்தை வச்சுக்கிட்டு மதம் பிடிச்ச யானை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அழிவு தான் மிஞ்சும். அந்த இடத்துல கண்டிப்பாக அப்படி பாஜகவில் நுழைஞ்சிரும். அது நுழைஞ்சதுன்னா நாசம் தொடங்கிடும். அதனால் நீங்கள் அதுக்காக எல்லா பாஜக ஊழியர்களும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லவங்களும் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த கட்சியோட கொள்கையே மோசமாக இருக்கிறனால நம்ம அந்த கொள்கையை தான் விமர்சனம் பண்ணுறோம். ஆட்களை விமர்சனம் பண்ணல. நம்ம பாஜகன்னு சொல்கிறது அந்த பாஜக கிட்ட ஒரு கொள்கை இருக்குது. இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள உள்ள நுழையிற ஒரு கொள்கை இருக்குது. அது வந்து நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல. சில இடங்களில் இவங்களே பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுதான் பாஜக பண்ணும். இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்துட்டு அப்புறம் நான் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு உள்ளே வருவாங்க. அமெரிக்கா பண்ணுதுல, ஒரு நாட்டுக்கும் 2 நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கி விட்டு அப்புறம் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் தான் நாட்டாம் அப்படின்னு உள்ளே வந்து நிற்கிதுல, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி பேசணும். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தீபத்தூரில் நீதிமன்ற தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். அந்த தீர்ப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் அந்த தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும். நீதிமன்றம் சொன்ன அந்த முறைகளின்படி போலீஸ் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பை தமிழக அரசு கொடுக்கணும். குறைஞ்ச ஆட்கள் தான் போய் அங்கே ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்ச ஆட்களோடு போய் அங்கே தீபம் ஏற்றலாம். அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அவங்க போட்டு அவங்க தர்காவில் வழிபடலாம். இதான் வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பு. அதை அப்படியே வரவேற்கிறோம். அதை அப்படியே செயல்படுத்தணுன்றதான் நம்மளோட கோரிக்கை. இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ டிசிஎஸ் நாசிக் இஷ்யூ வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அந்த வழக்கு போயிட்டுருக்குது. இந்த குற்றவாளிகளில் சில பேரை கைது செஞ்சுருக்காங்க, சில பேர் தப்பி ஓடிருக்காங்க. அவங்கள பிடிக்கணும். தப்பி ஓடுறவங்க பிடிச்சி முறையாக விசாரிக்கணும். இந்த வழக்கு வந்து பல கண்ணோட்டங்களில் விசாரிக்கணும். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குதா, இல்லை இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குதா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இந்த இஸ்லாமிக் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸோ இல்லை தீவிரவாத அமைப்போ இல்லை வேறு ஏதாவது அவங்களாம் இருக்காங்களா, இல்லை இது வந்து இவங்களோட வெறுப்பின் காரணமாக மட்டும்தான் செய்யப்பட்டதா, இல்லை இது வந்து அந்த டிசிஎஸ்ன்ற நிறுவனத்துக்கே ஏதாவது இதில் உடன்பாடு இருக்குதா. ஏன்னா அவங்க நிறுவனத்துக்குள்ள 4 வருஷமாக நடந்துக்குது. அந்த ஹெச்ஆர் தான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரவே இல்லை. அவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க மேலாளர் அணுகிருக்கலாம் எளிதாக, இல்லை கூட இருக்கிற சீனியராக இருக்கக்கூடிய அந்த உமன் எம்ப்ளாயிஸ், சீனியராக இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து வேறு யாராவது அணுகிருக்கலாம். அது எப்படி இந்த ஒருத்தர்கிட்டே எல்லாமே போன மாதிரியும் இவங்க வந்து இதை நிப்பாட்டின மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அதுக்கு மேலே கண்டுக்காத மாதிரி, அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்காத மாதிரி சொல்கிறாங்க. இது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. அந்தளவுக்கு முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் அந்த பெண்கள் இருந்தாங்கன்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதனால் இது வந்து இந்த நிறுவனத்துக்கே இதில் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத நம்ம இதில் அந்த கோணத்திலையும் நம்ம அதை விசாரிக்கணும். இதில் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கோ, இல்லை அவங்க யாரும் சொல்லி இதை செஞ்சாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எந்த குற்றமும் அதில் பதிவு செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்புற மாதிரி இல்லை. 4 வருஷமாக குற்றம் நடந்திருக்கு, ஆனால் எந்த குற்றமும் பதிவு செய்யப்படலைன்றாங்க.
சரி, இது நம்ம சொன்ன கண்ணோட்டங்கள்ல அந்த நிறுவனத்துக்கு இதில் ஏதாவது உடன்பாடு, ஏதாவது அவங்க இந்த குற்றத்தை தொடர்பு அவங்களுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகள், இல்லை வேறு ஏதாவது தீவிரவாத அமைப்பு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இவங்களுக்கு வெறும் வெறுப்பினால் மட்டும்தான் இந்த குழு செஞ்சாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இல்லை இந்த வாட்ஸ்அப் குழு மாதிரி வேறு என்னென்ன குழுக்கள் இருக்குது, இவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் தானா, இதுக்கு மேலே மெயின் பிக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் தேடி பார்க்கணும். இது மாதிரி எத்தனை இந்த டிசிஎஸ்ன்றது ஒரு ஆஃபீஸில் இப்படி நடக்குதுன்னா மற்ற ஆஃபீஸில் இந்த மாதிரி நடக்குதா, இந்த நிறுவனத்தையே போய் நம்ம வந்து தேட அலசி ஆரணும் இனிமேல். ஏன்னா இவங்க இந்த ஒரு இடத்துல இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல்வேறு லொக்கேஷனில் நடந்திருக்கலாம் இல்லையா, அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து விசாரிக்க அந்த கோணத்துலையும் பார்க்கணும். அது போக இதுக்கு பின்னாடி காங்கிரஸோ பாஜகவோ இருந்து இது இந்த மாதிரி அவங்களே பிரச்சனையும் உருவாக்கி விட்டு அவங்களே தீர்வுன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இது அவங்க வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி மத கலவரங்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, குறிப்பாக பாஜக. அதனால் அதுவங்களுக்கு இதை தொடர்பு காண்றதையும் பார்க்கணும். இப்படி எல்லா கோணங்களையும் இதை விசாரித்தா தான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும். இப்போதைக்கு இது வழக்கு விசாரணையில் இருக்கிறனால இப்போதைக்கு கிடைத்த தகவல் வச்சு தான் பேசியிருக்கிறோம். பிஜேபியோ இல்லை இந்த தீவிரவாத அமைப்போ இருக்குன்னு நம்ம யூகிக்கிறோம். அது இன்னும் உறுதிப்படலை, யூகிச்சு தான் நம்ம அதில் பேசியிருக்கிறோம். உறுதிப்பட்டது வந்து இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த அந்த ஊழியர்கள், அவருக்கு அங்கே வேலை பார்த்துருக்காங்க, அவங்க தான் அந்த இந்து பெண்களை ஏமாற்றிருக்காங்க. அது ஏன் இந்து பெண்கள், அவங்க வந்து மதமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டா பையனையும் பண்ணியிருக்கலாமே, ஏன் பெண்கள்? அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று அந்த பசங்கள்லாம் ஒரு காமம் சார்ந்த இச்சை சார்ந்த அந்த விஷயமா அதனால தான் பெண்களை புரிய வச்சுருக்காங்களா, இல்லைன்னா அந்த மாதிரி ஒன்று செஞ்சால் தான் ஒரு மதக்கலவரம் வரும் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்களான்றது பார்க்கணும். ஏன்னா இந்த பெண்கள் குழந்தைகள் இவங்களெல்லாம் கை வச்சா ஒரு இஷ்யூ பெருசாகும் இல்லையா, அது இஷ்யூ பெருசாகணும்னு நினச்சி அந்த மோட்டிவோட பண்ண மாதிரி தான் இருக்குது இது. ஏன்னா எல்லாரையும் மதமாற்றம் பண்ணணுன்ற அந்த சிந்தனை மட்டும் இருந்திருந்தால் பசங்களையும் பண்ணியிருக்கலாமே. இந்து பசங்களும் அங்கே வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள பண்ணியிருந்துருக்கலாம், ஏன் பண்ணல? இல்லை அவங்களெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க மதம் சொல்லுதா, இல்லை அவங்க அப்படிலாம் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா, இப்படி பல்வேறு கோணங்களை அதை விசாரிக்கணும். அதனால் இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் இதில் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு, அதில் நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. இது உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பசங்க வந்து இந்த பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கிறது மட்டும் உண்மை. ஆனால் என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டுச்சு, இவங்கெல்லாம் எதனால் அதில் போய் அந்த வலையில் விழுந்தாங்க, ஏன் இவங்க இந்த நிறுவனம் ஆக்ஷன் எடுக்கல, அந்த நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்த்த ஊழியரும் அந்த மேலாளரும் ஆக்ஷன் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதில். அப்புறம் அரசியல் கட்சிகளோட தொடர்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா நிறைய சம்பவங்கள் எங்கெங்கெல்லாம் மதம் சார்ந்த சம்பவம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல பிஜேபி இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோடையே பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி உருவாயிருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மக்களாகினா சக மனிதர்களையும் மற்ற மதங்களையும் நம்ம மதங்கள் மாதிரி மற்ற மதங்களையும் நினைக்கணும். எல்லா மதமும் சமம்னு நினைக்கணும். மதத்தை விட முக்கியமானது மனிதம். அதே நேரத்தில் மனிதம் முக்கியம்னு சொன்னாலும் அதுக்காக மதத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க வழிபாடு அவங்கவுங்க பண்ணிட்டு போட்டோம், அதுலேயே நீங்கள் வந்து உள்ள தலையிட்டுறீங்கன்றது தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய கருத்து. அவனுக்கு பிடிச்சா வழிபட போகிறான், பிடிக்கலைன்னா சும்மா இருக்க போகிறான். கடவுள்லாம் இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் முட்டாள். இங்கே ஒரு கூட்டம், ஈரோடு பக்கத்துலேருந்து வந்த கூட்டம், வெளியில் ஒரு போட மாட்டிக்கின்னு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் முட்டாள். இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டம் இங்கே பேசிகிட்டு இருக்குது ரொம்ப காலமாகவே. அந்த கூட்டங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா கடவுள் இருக்கோ இல்லையோ அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் எதுக்கு நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்கன்றதான் நம்மளுடைய கேள்வி. அதே மாதிரி அங்கே இருக்கிற கூட்டம் வந்து இந்த மதம் தான் சிறந்தது, அந்த மதம் தான் சிறந்ததுன்னு பேசிகிட்டு இருக்குது. ஸோ இதனால் இது வந்து மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை தான் இவங்க வந்து எங்கே பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்களாகி நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மற்ற மதங்களை மதிக்க வேண்டும். நம்ம மதம் போல தான் மற்ற மதம்னு நினைக்கணும். தான் மதம் மட்டுமே சிறந்தது, மற்றதெல்லாம் வந்து மட்டமானதுன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்திடுங்க. அதுதான் வந்து பிரச்சனைக்கு வழிவகுக்கும். மதம் மாற்றத்தையும் விட்டுருங்க. அவங்கள விருப்பப்பட்டு மாறினா மாறிட்டு போகிறாங்க. நீங்கள் மூளை செலவு செய்கிறதோ இல்லை உள்ள வந்து கெடுதல் வேலை பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி வலுக்கட்டாயப்படுத்துகிறதோ இந்த மாதிரி காணொலி மற்ற வழிகளில் பிரச்சனைகளை கொடுத்து துன்புறுத்தி அதன் மூலமாக மாற்றலாம் நடக்கிறதோ அதெல்லாம் நல்ல வழியில் போய் முடியாது. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து கைது செய்யப்படுவீர்கள். இப்போ நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அதுக்கு ஒரு உதாரணம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு உடனே தண்டனை கிடைக்கலனாலும் ஒரு 4 வருஷம் கழிச்சாலும் அது நடந்துருச்சுல. 2022 பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்த பிரச்சனை அன்றைக்கி கைது ஆகலை, அடுத்த வருஷம் கைதாகலை, அவங்க நினச்சிட்டு சந்தோஷமாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 4 வருஷம் கழிச்சு வந்தாலும் கைதாயிருச்சுல. இப்போ மொத்த சோழியும் முடிஞ்சிருச்சுல. அது மாதிரி தான் ஒரு நாள் நடக்கும். குற்றத்துக்கு என்றைக்கு இருந்தாலும் தண்டனை உண்டு. தாமதமாக கிடைச்சாலும் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு இன்றைக்கி நம்ம 2 விஷயத்த ஒரு காணொலியில் பேசியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க. நன்றி, வணக்கம்.